ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் முட்டைக்கோஸ் வச்சு சூப்பராக நம்ம ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து, கடுகு நல்லா வெடித்து வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை, நம்ம பொரியலுக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கலாம். 3 மிளகாய் சேர்த்துருக்கேன். நான் நம்ம உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ காரம் சேர்த்துக்கலாம். வேறு மிளகாத்தூள் எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இதுக்கு வெறும் மிளகாய் மட்டும்தான். இப்போது மிளகாய் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துட்டு, இதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஒரு வாட்டி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். வேக வைக்கணும்னு தேவையில்லை, இதுக்கு இதில் வேகிறதே போதும். இப்போ இதை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு வாட்டி எல்லாம் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு சேர்க்குறது நமக்கு பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா அன்றைக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம துருவி சேர்க்குறத விட கட் பண்ணி சேர்த்தோம்னா நமக்கு பொரியல் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் எல்லாமே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையோட கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ மஞ்சத்தூள், வெங்காயம் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு ஊற்றினா போதும். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து கொடுத்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்க நம்ம தேங்காய் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு முட்டைக்கோஸ் நல்லா வெந்து வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், பருப்பு பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இது எல்லாம் ஒரு வாட்டி கலந்து கொடுத்துட்டு நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போது தேங்காய் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ தேங்காய் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்தோம்னா நமக்கு முட்டைக்கோஸ் பொரியல் சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. இதோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம சாம்பார் சாதம், ரசம் இது எல்லாத்துக்குமே நமக்கு இது கூட சைடிஷாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெறும் சாத்தில் நம்ம போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.